தமிழ்நாட்டில் +2 தேர்வு நேற்று தொடங்கிய நிலையில் பல்வேறு நிகழ்ச்சி சம்பவங்கள் அரங்கேறின. பள்ளி இறுதி வகுப்பான 12ஆம் வகுப்பு தேர்வு நேற்று தொடங்கியது. முதல் நாளில் தமிழ் உள்ளிட்ட மொழி பாடத் தேர்வுகள் நடைபெற்றன. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லியில் 18 பார்வை மாற்றுத்திறனாளிகள் +2 தேர்வை எழுதினர். இதில் முதல் முறையாக எம் ஆனந்தன் என்ற மாணவர் கணினி வழியே தேர்வு எழுதினார். ராமநாதபுரத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு மாற்றுத்திறனாளி மகள் சர்மிளாவை அவரது தாய் தூக்கி வந்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. மகளை தேர்வு அறை வரை தூக்கி வந்த அவர் சிறப்பாக தேர்வு எழுதுமாறு வாழ்த்தினார். நாமக்கல்லை அடுத்த பொம்மைக்குட்டைமேடு பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படித்து வரும் மாணவி கார்த்திகா ஸ்ரீ எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தில் தலையில் காயமடைந்தார். முதல் உதவி சிகிச்சைக்கு பின் தலையில் கட்டுடன் செல்லப்பம்பட்டி தேர்வு மையத்தில் தேர்வு எழுதினார். இவை எல்லாவற்றையும் விட நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் தாய் இறந்த சோகத்திலும் மாணவர் ஒருவர் தேர்வு எழுதியுள்ளார். சுனில்குமார் என்ற மாணவரின் தந்தை ஏற்கனவே இறந்துவிட்ட நிலையில் தாய் சுபலட்சுமியும் நேற்று காலை உயிரிழந்தார். இந்த சோகத்திற்கு இடையேயும் மனம் தளராத சுனில்குமார் தேர்வு எழுதினார். பின்னர் வீட்டிற்கு வந்து தாயின் இறுதிச் சடங்கில் பங்கேற்றார். இதனிடையே தமிழ் தேர்வு எளிதாக இருந்ததாக தேர்வு எழுதிய மாணவர்கள் தெரிவித்தனர். கஷ்டமா இருக்கும்னு நினைச்சு பயந்துட்டே போனேன். பரவாயில்ல, ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எல்லாமே ஈஸி தான், ஆனாலும் வந்துட்டு எங்களுக்கு எழுதுறதுக்கு டைம் பத்தல. ரொம்ப ஸ்பீடாகவும் எழுத முடியல. கொஞ்சம் புக் இன்னும் கேட்டாங்க, புக் பேக் கேட்டாங்க. ஈஸியாக தான் இருந்துச்சு. 5 மார்க் மட்டும் ஒன்று டஃப்பாக இருந்துச்சு, மிச்சது எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. 2 மார்க்கில் கொஞ்சம் இன்சைடு கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க, அவ்வளோதான். இவ்வளவு பாசிட்டிவ் இருந்தாலும் 11,430 பேர் நேற்று தேர்வை எழுதவில்லை.